ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். கேட்போமா? ஒரு பூங்கா ஓரமா ஒரு பெஞ்சில் ஒரு நபர் அப்படியே அழுதபடியா வேதனையுடன் ரொம்ப பதற்றத்தில் ரொம்ப பார்க்குறதுக்கு சோகமாக உட்காந்துட்டு இருந்தார். அதை பார்த்த ஒரு பெரியவர் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியா முகத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர், என் கையில் இருந்த பணமெல்லாம் வியாபாரத்தில் போட்டு நான் இழந்துட்டேங்க ஐயா. கையில் எந்த பணமும் இல்லை, வேலையும் இல்லை. என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ தகுதியும் இல்லாமல் போயிருச்சுங்க ஐயா. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கே தெரியலங்க ஐயா. இதுக்கு மேலே நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இங்கே ரொம்ப சோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இந்த பெரியவர், சரிப்பா, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அந்த கதையில் உனக்கு என்ன கருத்து புரிஞ்சுதோ அதை நீ எடுத்துக்கோ. அது உனக்கு ஒரு வேளை உதவலாம் அப்படின்ட்டு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு சிறுவன் எப்பொழுதுமே ஒரு குட்டி கழுதையை வளர்த்துக்கிட்டு அதோடவே விளையாண்டுட்டு இருப்பான். எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கிற காடோரமாக ஓடி போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிறுவன் கவனிக்காமல் யானைக்காக தோண்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பள்ளத்தில் அந்த சிறுவனும் அந்த குட்டி கழுதையும் உள்ளே விழுந்துடுறாங்க. அந்த சிறுவனும் அந்த கழுதையும் எவ்வளவோ குதிச்சு எகிரி குதிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியலை. ஏன்னா இவங்க ரொம்ப சிறிய உருவம், அந்த பள்ளம் ரொம்ப பெருசு. ஒரு கட்டத்தில் இந்த சிறுவன், நம்ம இப்படியே இருந்தோம்னா இந்த மண்ணுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு புதஞ்சிடுவோம். ஏன்னா காற்று அடிக்க அடிக்க அந்த மண் வந்துட்டு அந்த பள்ளத்தை மூடிக்கிட்டு இருக்கு, நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு உணர்ந்த அந்த சிறுவன் அந்த காற்றடிச்சு விழுகக்கூடிய மண் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு 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 அந்த கழுதைக்கு கீழே ஃபுல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த கழுதையை அந்த மண் மேலே ஏறி இருக்க வைக்கவே சொல்கிறான். மண் விழுக விழுக இருக்கக்கூடிய அந்த தூசி எல்லாத்தையுமே சேர்த்து அவன் அது ஒரு மண்ணாக ஒரு பெரிய மேடையாக அவன் உருவாக்கி அது மேலே அந்த கழுதையை நிற்க வச்சு நிற்க வச்சு நிற்க வச்சு அப்படியே பெருசாக அந்த பள்ளத்துக்குள்ளேயே ஒரு மண் மேடையை உருவாக்கி ஒரு ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹைட்டில் அவங்க ஏறி அந்த கழுதையின் உதவியோட இந்த சிறுவனும் இந்த கழுதையும் அந்த மிகப்பெரிய பள்ளத்தில் இருந்து தப்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த சிறுவன் இந்த காத்தால் அடிக்கக்கூடிய அந்த மண்ணை வச்சு இவன் ஒரு மண் மேடையாக பண்ணாமல், எப்படியும் நம்ம சாக போகிறோம், நம்ம கையில் எதுவுமே இல்லை, நமக்கு உதவிக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த சிறுவன் நினச்சிருந்தா ஒருவேளை இவங்க 2 பேருமே இறந்துருப்பாங்க. ஆனால் அடிக்கிற தூசியும் மண்ணையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை ஒரு படிக்கட்டாக உருவாக்கி அதன் மூலமாக அவன் மேலே வந்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறான். அப்படின்னா இது போல தான் நம்ம வாழ்க்கையும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த நபருக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மை. நான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். ஆனால் நான் பயப்படுறது என் கையில் ஒன்றுமே இல்லைன்றதுக்காக இல்லை. என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்னை ரொம்ப ஏளனப்படுத்துகிறாங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் எப்பொழுதுமே ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியிலேயே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸ்டாகி இருக்கேன். ஆனால் இப்போ புரிஞ்சது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் தூசை எறிகிறாங்களோ, என் மேலே மண்ணை வாரி போடுறாங்களோ, அது எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக மாற்றி என் வாழ்க்கையை நான் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போய் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேங்க ஐயா. எனக்கு இந்த கதை எனக்கு ஒரு ஞானத்தை கொண்டு வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னு நன்றி சொல்லிட்டு அந்த நபர் கிளம்புறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நண்பர்களே. மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.